ஹலோ ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா ஆர்மடல் ஃபார்ம் கிட்ட வந்திருக்கோம். என்னடா வேறு சர்வராக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இதே ஃபார்மை வந்து நம்ம சர்வைவல்ஸ் இதில் போட்டிருப்போம். நல்ல ஈஸியான ஒரு ஃபார்ம் தான், நிறைய எக்ஸ்பி கொடுக்கும் கைஸ். ஈஸியான ஒரு மெட்டீரியல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஸ்வைப் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணி விட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்மெடல் எக்ஸ்பி ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு போர்ஷன் ஆஃப் ஃபார்மிங் வேணும். அதுக்காக இந்த எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு காட்ட போகிறேன். 3 பாட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அது நிறைய பேருக்கு தெரியாது எப்படி செய்யணுன்ட்டு, அதனால தான் அதையும் காட்டுறோம். ஃபஸ்ட்டு நெதர் வாட் போட்டுக்கோங்க கைஸ். அதே மாதிரி அது போட்டதுக்கப்புறம் நெதர் வாட் போட்டதுக்கப்புறம் ஸ்பைடரை வைங்க கைஸ். இப்போ ஸ்பைடரை வச்சதுக்கப்புறம் ஃபர்மெண்டட் ஸ்பைடரைன்னு ஒன்று இருக்கும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, ஸ்பைட்ரை, சுகர், அதுக்கப்புறம் ப்ரௌன் மஷ்ரூம்னு ஒன்று சேர்த்து அது கொடுப்பாங்க. அதை போட்டுக்கோங்க கைஸ். அதை போட்டதுக்கப்புறம் க்ளோஸ்டோன் டஸ்ட் வைங்க. அதை வச்சாதான் இன்ஸ்டன்ட் டேமேஜ் 2-ஆ மாறும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போஷன் ரெடி கைஸ். இன்ஸ்டன்ட் டேமேஜ் 2 போஷன் ரெடி. இதை செஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதை தூக்கி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் போஷன் ஊற்றிக்கோங்க கைஸ். போஷன் ஊற்றிட்டீங்களா? அதில் வந்து இப்போ ஆரோவை டிப் பண்ண போகிறீங்க. டிப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து போர்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்ட் டேமேஜ் ஆயிரும் கைஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் கட்டுறது எப்படின்னு காட்டுறேன் கைஸ். இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொருள் தான் சொல்லிடுறேன் கைஸ். இதை பார்த்துக்கோங்க. இதுதான் பொருள். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான், ஈஸியாக கட்டிடலாம். சரி உங்களுக்கு கட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் கைஸ். மொதல் வேலையை என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு காப்பர் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மேலே கம்போஸ்ட் எடுத்து அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. தப்பாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2 பிளாக் இப்படி உடச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே சாண்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். கீழே இங்கே இப்படி சாண்டு ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே காபிள் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மேலே கம்போஸ்ட் எடுத்து வைங்க கைஸ். இப்படி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 பிளாக் இப்படி எல்லா சைடும் ஏற்றிக்கோங்க கைஸ். இன்னும் இங்கே 2 பிளாக் இந்த 2 சைடு மட்டும் ஏற்றுங்க. இப்படி ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ட்ராப் டோர் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ட்ராப் டோர் இப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். பண்ணிட்டு இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே ஒரு பிளாக் வச்சு ஒரு ஸ்டியர்ஸ் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டியர்ஸ் இருக்கும். இந்த வழியாக நீங்கள் ஜாம்பி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்க போகிறீங்க. உள்ளே வைக்க வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்கள், விபின் கூட்டிகிட்டு போகிறான் பாருங்க கைஸ். செத்துட்டான் கைஸ், செத்துட்டான் செத்துட்டான். இருங்க கைஸ் காட்டு கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இப்படி கீழே வச்சு இப்படி அடைச்சிக்கோங்க கைஸ். அவ்வளோதான். இப்போ நாங்கள் தூங்கிட்டோம். முதல்ல தூங்குடா. இதே மாதிரி அந்த வால் போட்ட இடத்துல இப்படி அடைச்சிக்கோங்க. இப்போ இங்கே டர்ட் வச்சுருக்கான் பாருங்க. இப்போ இந்த ட்ராப் டோர் உடச்சி விட்டுக்கோங்க கைஸ். ட்ராப் டோர் போட்டியா? ஒரே நிமிஷம் கைஸ், நான் ஞாபகப்படுத்தினேன். அப்புறம் உங்களுக்கு இதில் மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். அந்த நேம் டேக் இருக்குல்ல கைஸ், அது மட்டும் வச்சுக்கோங்க. நேம் பண்ணிக்கோங்க கைஸ், அப்போ தான் டீஸ் பண்ண மாட்டோம். சப் டு ஐநார் வெஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் இன்னொன்று, இந்த நைட்டான அவசரத்தில் உங்களுக்கு ஒழுங்காக சொல்லலை, வால் வந்து இங்கே வைக்கக்கூடாது கைஸ். இந்த அவனோட மண்டை மேலேயே வைக்கணும் கைஸ். மண்டையிலேயே வைக்கிறோம். இப்படி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பிளாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அவன் சாகக்கூடாது கைஸ், வெயிலில் பார்த்துக்கோங்க. இப்படி எல்லா பிளாக்கையும் இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கணும் உங்களுக்கு கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, டிஸ்பென்சரை தூக்கிட்டு வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க.
கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல டெம்பரவரியாக ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டேர்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க கைஸ். என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ரயில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான ஒன்று, நீங்கள் ஆர்மெடல் எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடம் இப்படி பிளாக் பண்ணி விட்டுக்கோங்க கைஸ். கீழே போய் விழுந்துடக்கூடாது, அதனால தான். இப்படி அடைச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ரெயில் இங்கே செட் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுக்கிடுங்க. இதில் ஒரு மைண்ட் கார்ட்டை செட் பண்ணிட்டு இப்போ போய் அந்த நாங்கள் 5 ஆர்மெடலோ ப்ரீட் பண்ணி வச்சுருப்போம். 5 ஆர்மெடலோ எடுத்துக்கோங்க. அந்த 2 இதுக்குன்னா ஸ்பேரு, நீங்கள் 5 போதும் உங்களுக்கு. 5 ஆர்மெடலோ எடுத்துக்கோங்க கைஸ். நாங்கள் அங்கே வரைக்கும் ஆர்மெடலோ வச்சுருக்கிறதுனால நாங்கள் அது கூட அட்டாச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அங்கே பாருங்க அங்கே பாருங்க போகிறோம் பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை எப்படி அலைக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளிட்டு இப்படி உடச்சிக்கோங்க, உள்ளே போயிடுவோம். இதே மாதிரி இன்னும் ஒரு 4 ஆர்மெடலோ வச்சுக்கோங்க. ஒன்றா இதே மாதிரி 4 இன்னும் கைஸ். இப்படி 5 வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் உடச்சிக்கோங்க. மறுபடியும் பழைய இருந்த மாதிரியே இப்படி பழையபடி ஆக்கிக்கோங்க, முன்னாடி இருந்த மாதிரியே. அப்புறம் கைஸ் இன்னொன்று உங்களுக்கு, நீங்கள் இந்த இடத்துல வந்து டர்ட் ஒரு 2 பிளாக் இப்படி பண்ணிவிட்டு, அப்புறம் கைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே கீழே வந்து சோல் சாண்ட் ப்ளேஸ் பண்ணும் கைஸ். சோல் சாண்ட் உங்களுக்கு வந்து மெட்டீரியலில் காட்ட மறந்துட்டேன். விப்னு எடுக்க போயிருக்காங்க கைஸ். எடுத்து வந்துட்டு உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிட்டு காட்டுறேன் கைஸ். சோல் சாண்ட் இப்படி இங்கே வச்சுக்கோங்க. இங்கே இப்படி வால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். 2 வால் இப்படி. அப்புறம் மேலே ஒரு பிளாக் தேவையில்லாமல் சொல்லிட்டேன், பரவாயில்ல, உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா இங்கே கிளாஸ் வச்சுக்கோங்க. இப்படி இப்படி வச்சுக்கோங்க. இப்போது கீழே வந்துட்டு இங்கே ட்ராப் டோர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கேட் இப்படி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல எப்படி கிளாஸ் அப்படி வச்சுக்கோங்க. கிளாஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த சைடு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் இந்த பிளாக் இருக்குல்ல கைஸ், இதை உடச்சிட்டு அந்த இடத்துல இப்படி தண்ணி ஊற்றிக்கோங்க கைஸ். கீழே ஊற்றக்கூடாதான், இந்த பிளாக் மேலே இப்படி ஊற்றிக்கோங்க. இல்லை எப்படி ஊற்றாலும் எவ்வளோ தான் கைஸ் ஆகுது, எப்படி வேணால் ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பிளாக்கு, இந்த கிளாஸ் பிளாக் உடச்சிட்டு இந்த ட்ராப் டோர் மேலே இப்படி உட்காந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அப்படி போவோம் கைஸ். இப்போ இந்த இடத்துல இந்த டிஸ்பென்சரில் இருக்கிற இந்த பிளாக் இப்படி உடச்சிட்டு அந்த இடத்துல பட்டன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா அப்படி மேலே வந்து போகிறீங்கன்னா போர்ஷன் ஆஃப் ஃபார்மிங் செஞ்சுருந்தோம்ல, அதை வச்சு கரெக்டாக இங்கே 2 ஆரோ, இங்கே 2 ஆரோ, மிடில் 2 ஆரோ, இங்கே ஒரு ஆரோ, இங்கே ஒரு ஆரோ, இப்படி செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பிளாக் இப்படி உடச்சிட்டிங்கன்னா அது அப்படியே உள்ளே போயிடும் கைஸ். போயிடுச்சு. அப்படி ஒரு 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 மாதிரி உங்களுக்கு மிதங்கும் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த இப்படி அடைச்சி விட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஒன்று அடைக்காம விட்டுருக்கோங்க கைஸ், அங்கே அடைச்சி விட்டுக்கோங்க. இப்போது அவ்வளோதான், உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போது இந்த இடத்துல கேக்டஸ் வைக்க மறந்துடாதீங்க கைஸ். கேக்டஸ் இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆரோ அப்படி மிதங்கணும் கைஸ், பார்த்துக்கோங்க.
இப்போ இந்த டிஸ்பென்சருக்குள்ளே இன்வெஸ்டட் பிளாஸ்ட் போர்ஷன் வைக்கணும். அது விபின் செஞ்சு எடுத்துகிட்டு வர போயிருக்கான். சரி இதுக்குள்ளே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுறத காட்டுறேன். பேஸ் இதே மாதிரி இந்த டிஸ்பென்சருக்குள்ளே இன்வெஸ்டட் போர்ஷன் வச்சுக்கோங்க. கைஸ் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிங்கன்னா அது ஸ்பான் ஆயிடும் கைஸ். உங்களுக்கு எக்ஸ்பி இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ தான் ஈஸியான சிம்பிளான ஒரு ஃபார்ம். நிறைய எக்ஸ்பி உங்களுக்கு கிடைக்கும். 60 எக்ஸ்பி 2 மினிட்ஸுக்கு 60 எக்ஸ்பி கிடைக்கும் கைஸ். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இல்லை சாரி கைஸ், 3 மினிட்ஸுக்கு 60 எக்ஸ்பி கிடைக்கும். நல்ல எஃபிஷியண்ட்டான ஃபார்ம் தான், ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சிருக்கேன். சரி அவ்வளோதாங்க கைஸ், ஈஸியான அழகான ஒரு ஃபார்ம் செஞ்சுருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ திங்க் ஐ டிசர்வ் அ லைக் தென் டூ இட். அவ்வளோதாங்க கைஸ், திஸ் இஸ் ஆகாஷ் அண்ட் விபின் சைனிங் ஆஃப். அண்டில் தென் டாடா பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.